பஸ் வசதியோ நமக்கு தேவையான வசதி எதுவுமே இந்த அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுக்கல. அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த வருங்காலத்துல இப்ப தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அப்போ இதே தப்ப நம்ம மறுபடியும் பண்ணலாமா? ஆட்சியில அதிகாரத்துல இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய குறைகள் என்ன, நம்ம பகுதிக்கு தொகுதிக்கு தேவையானது என்ன, நம்ம அடிப்படை உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பண்ணி கொடுக்குறவங்க தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். உண்மைதானமா? அதை விட்டுட்டு இன்னும் நம்ம பழைய நிலைமையிலேயே ஏடிஎம்கே தான் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஓட்டு நம்மளுடைய காசை நம்ம ரோடு எப்படி இருக்கு தெரியுமாமா? டர்ன் பண்ண முடியல. ஒரு 2 வீலர் மட்டும்தான் வர முடியும் இந்த ஏரியாவில். அப்படிதானமா இருக்கு, குண்டும் குழியுமா இருக்கு. அப்போ படிக்கிற இப்போ வாக்குறுதிகள் என்ன சொல்றாங்க, இலவசமா நாங்க அதெல்லாம் பண்ணித்தரோம், நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களா? வாக்குறுதிகள் என்பது என்ன? அது வண்ணத்து பூச்சிகள் மாதிரி நம்ம புடிக்க போறதுக்கு முன்னாலே அது பறந்து போயிடும். எனவே அந்த மாதிரி வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க யாரும் நம்பாதீங்க. நமக்கு தேவை என்ன, நம்ம ஊருக்கு அடிப்படை தேவை என்ன, அதை மட்டும் பாருங்க. எனக்கு ஃப்ரீயா தருவேன், நான் 1500 தரேன், அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி தர்றவங்க நல்ல தரமான சாலைகளை நமக்கு தரட்டும்னு சொல்லி கேளுங்க. தரமான சாலைகளை கொண்டு வாங்கன்னு கேளுங்க. தரமான நல்ல தண்ணி எங்களுக்கு கொண்டு வந்து தாங்கன்னு கேளுங்க. தரமான கல்விக்கூடங்கள் கல்லூரிகள் எங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு இலவசமா உனக்கு நான் ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், கூப்பன் தரேன், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லமா? அவங்க தர்றவங்க நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுக்கட்டும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஃப்ரீயே தேவைப்படாது இல்லமா? இதை யோசிங்க. மாத்தி மாத்தி போட்ட காலம்லாம் போயிடுச்சு. இனிமேல் நம்மளுடைய பகுதிக்கும் தொகுதிக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை நமக்கு தேவை அப்படின்னா நல்லவங்களை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா தேடி உதவி செய்யறவங்களை தேர்ந்தெடுங்க. உங்கள ஒரு பொண்ணை தேர்ந்தெடுங்க, அது என்னை தேர்ந்தெடுங்க. நம்ம பகுதியின் தொகுதியில் உள்ள குறைகளை நான் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன். நீங்க எப்ப வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கேன், என்னோட கணவரும் வழக்கறிஞர் தான். நம்மளுடைய தொகுதிக்கும் பகுதிக்கும் உள்ள குறைகளை மட்டும் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறத என்னுடைய ஆசை. அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிடணும். நல்ல தரமான சாலைகளை கொண்டு வரணும். நல்ல தரமான தண்ணீரை கொண்டு வரணுங்கிறது தான் என்னோட எண்ணமும் உங்களுடைய எண்ணமும். கண்டிப்பா இதை வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கும் பகுதிக்கும் இதை நிச்சயமாக நான் கொண்டு வருவேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் உறுதியளிக்கிறேன். கண்டிப்பான முறையில பஸ் வசதி கண்டிப்பான முறையில நான் பண்ணி கொடுப்பேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓட்டப்படாத தொகுதிக்கும் நான் கொண்டு வருவேன். நம்மளுடைய தொகுதி நல்ல செழிப்பான தொகுதியாக நான் மாற்றி கொடுப்பேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வாக்குறுதி கொடுக்கிறேன். என்னால இலவசமான எந்த பொருளும் கொடுக்க முடியாது. இலவசமான தரமான கல்வியை என்னால் கொடுக்க முடியும். இலவசமாக தரமான சாலையை அமைத்து கொடுக்க முடியும். இலவசமாக குடிக்க 24 மணி நேரம் தண்ணீரை என்னால் கொடுக்க முடியும். குழந்தைகள் படிப்புக்கு தேவையான தரமான கல்வியை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அமைத்து என்னால் கொடுக்க முடியும். சொந்தமான இடத்துல நீதிமன்றம் இல்லாம இருக்கு இல்லையா? கண்டிப்பா ஓட்டப்படாத தொகுதியில நமக்கு நீதிமன்றங்கள் அமைத்து நிரந்தரமான நீதிபதிகளை பணிக்கு அமர்த்தி நம்மளுடைய சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் நான் வடிவமைப்பேன். உங்கள் குரலாக சட்டமன்றத்தில் என் குரல் ஓங்கி ஒழிப்பிட இந்த ஒரு முறை மைக் இருக்கிற வாக்களிங்க. என் பேரு அருணாதேவி, வரிசை எண் 3. என்னமா? கண்டிப்பா இந்த ஒரு முறை நம்ம மாற்றத்தை நோக்கி பயணிப்போம். எல்லாரும் சப்போர்ட். தேங்க்யூ.